ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரச்சிதா பேசுகிறேன். இன்றைக்கி திருக்குறள் சேலஞ்சுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது. ஸோ முதல் நாள்னாலே ஒரு ஸ்பெஷலான நாளாக தான் இருக்கும். அதே போல் ஒரு ஸ்பெஷலான நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலான திருக்குறள் இதோ. முதல்ல நான் இந்த திருக்குறளை 2 தடவை சொல்கிறேன், அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போ ரிப்பீட் பண்ணுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறள் கேட்டாச்சு, இப்போ பொருள் அதாவது மீனிங் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். இந்த திருக்குறளுக்கு மீனிங் என்னென்னா, கற்ற கல்வியை அதாவது படிக்கிற விஷயத்த நல்லா படித்து பிள்ளை இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் அதை படித்து அதை நல்ல வழியில் செலுத்தணும். ஸோ நீங்கள் படித்ததை நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல வழியில் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் நான் காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தேன். அப்போ டிவைடர் இருக்கும் இல்லையா, ரோடை டிவைட் பண்ணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு டிவைட் பண்ணும். நான் லெஃப்ட் சைடில் காரில் டிராஃபிக்கில் உட்காந்துட்ருக்கேன். ரைட் சைடில் ஏதோ ஒரு பைக் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா அவங்க அப்படியே ஒரு கூட்டமாக இருக்குது. ஆனால் 2 பேர் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, கிளியராக கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி இருக்காங்க, நல்லா வசதியான ஆளுங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா, அவங்க அவங்கள சுற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி அவரை தூக்கி விட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது 2 பேருமே நல்லா படித்தவங்க தான். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யார் நல்லா அவங்க படிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ஆள் தான், அவர் தான் கரெக்டாக அவர் படிப்பை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன எப்போவுமே சொல்லி தருவாங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும், யாருக்காவது ஒரு டேஞ்சர்னால் ஹெல்ப் பண்ணணும், முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணால் போதும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வெறும் வீடியோ தான் எடுத்து அங்கே ஹெல்ப் பண்ணாமல் நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த திருக்குறளில் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் நல்லா படித்து அது நல்ல வழியில் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சும் இப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த திருக்குறளை திருப்பி சொல்லி பாருங்கள், இதோட அர்த்தமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். அண்ட் முதல் நாளை நீங்கள் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் வரப்போகிற எபிசோட்களை மறக்காமல் பாருங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் ரச்சிதா.